ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க சைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல மதுக்கரையில் ஒரு பியூட்டிஃபுல்லான வீட்டுக்கு சின்னதாக இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமுக்கு இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் கலர் காம்பினேஷன் மார்பிளில் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். இது வந்து மார்பிளில் ஐவரி அண்ட் சாக்கோ கலர்னு சொல்லுவாங்க, காஃபி கலர்னு சொல்லுவாங்க. இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தான் யூனிட் பண்ணோம். ஸோ இதில் வந்து மார்பிள் கடப்பக்கல் இந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. எம்டி பிளேஸில் நம்மளே ஒரு கம்ப்ளீட் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சிலவங்க வந்து பேக்கில் வந்து ஷீட் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் திறந்தா செவரு தெரியற மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த கஸ்டமர் வந்து யூனிட் ப்ராப்பராக வேணும், நல்லா வேணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நம்மளோட ஷீட்லேயே யூனிட் பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம. அந்த சைடுமே வந்து ஸ்டோரேஜ் யூனிட், இந்த சைடுமே ஸ்டோரேஜ் யூனிட், சென்டரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ மிரர் வந்து டோர்ஸில் பிளேஸ் பண்ண வேண்டாம், ஹைடனாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக உள்ள டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், மேலே வந்து ஹேங்கிங்க்கு நம்ம பைப் கொடுத்துருக்கோம், எஸ்எஸ் பைப் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு பார்ட்டிஷன், ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரா கொடுத்துருக்கோம். கீழேயுமே அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட், பேக் சைடுமே ஃபுல்லாகவே நம்மளோட ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சேம் மெட்டீரியலில் நம்ம லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேக் ஷீட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பெயிண்ட்ஸ்லாம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வால்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் இல்லைன்னா ஒரு பவுடர் மாதிரி ஒன்று வெளியே வரும். ஸோ அது வந்து நம்ம க்ளோத்ஸில் பட்டுச்சு அப்படின்னா, நம்ம லைக் வாஷ் பண்ணி உள்ள மடிக்கி வச்சிருக்கிற க்ளோத்ஸில் பட்டுச்சுன்னு சொன்னோன்னா சிலவங்களுக்கு ஸ்கின்ல எஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸும் நிறையாவே இருக்குது. அதில் வந்து பெட்டராக நம்ம ஷீட்ஸ் போட்டு பண்ணுறது நல்லாவே பெட்டரான ஒரு விஷயம், எஃபெக்ட் வராது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து அவங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு குஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் எந்த சப்போர்ட் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் மெட்டீரியலோட ஹெவினஸ் பார்க்கலாம். இந்த ரூம் வந்து அந்த தீம் இல்லை, இது வந்து ஒரு பிஸ்தா கிரீன் பெயிண்டிங், அண்ட் தென் ஃப்ளோர் வந்து ஒரு வுட் தீம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வுட்டோட கலர்லேயே இங்கே ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துட்டோம். பார்ட்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி பேக் ஷீட் வித் பேக் ஷீட். ஸோ எல்லாருக்குமே பேக் ஷீட் கொடுத்து ஃபுல் பார்ட்டிஷன். இந்த இடத்துல ஒரு லாக்கர் இருக்கு, வித் கீயோட லாக்கர் செட் கொடுத்துருக்கோம். சேம் அந்த பேட்டர்ன் மாதிரி தான் இந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ டோர்ல பிளேஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக நம்ம உள்ள வச்சு கொடுத்துருக்கோம். காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ், ஓப்பன் பார்ட்டிஷன், அண்ட் தென் டாப் டு பாட்டம் இன்ச்சஸ் எல்லாமே சேம். எல்லா இடத்துலையுமே எல் இருக்கும். எல்லில் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்க்ரூஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒர்க்கிங் குவாலிட்டி இதில் நீங்கள் செக் பண்ணலாம். டீட்டெயிலாக செக் பண்ணணும்னு சொன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்க்ரூஸ் கேப்லையுமே வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் எம்டியாக இருக்காது. இதில் எல்லா எல்லையுமே வந்து டபுள் ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரூஸ் பண்ணி நம்ம அப்படி விட மாட்டோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக யூபிவிசி, எலிட் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாமே. ஸோ நாங்கள் சொல்லணும்னு இல்லை, ஷீட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஒர்க் நடக்கும்போது அந்த ஷீட்ஸ்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். எலிட் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ்னு அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களை யாருமே ஃபேக் பண்ண முடியும். கிச்சனுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கலர். ஸோ ரெண்டு ரூம் பார்த்தீங்க, அதுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்டான கலர் தான். எலிட் சேம் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ்ல வந்து மார்பிள் அண்ட் தென் ரெட் ஷெரின்னு சொல்ற ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பாட்டம் கவரேஜ், இங்கே ட்ராலிஸ், எஸ்எஸ் கட்லரிங்கிறது எல்லா வீட்லையுமே மஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா நைஃப், கத்தி இதெல்லாம் வெளியே வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் உள்ள போயிடும். அண்ட் தென் பிளேட்ஸ், ஆயில் புல் அவுட் மஸ்டான ஒரு விஷயம். லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போயிடும். ஸோ தட் லிக்விட் ஐட்டம் இங்கே வைக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து கரை பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வைக்கும்போது இது நீட்டாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் டவுன் யூனிட், கேஸ் இங்கே வைக்கிறதுக்காக. தென் இங்கே ஒரு வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. உள்ள ஒரு பார்ட்டிஷன். இவங்க கிளாஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஷீட்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக் ஓப்பனில் இருக்கு. ஸோ தட் அவங்க ஈஸியாக அங்கே குக் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சமைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். தென் நார்மல் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீட்லையுமே இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது. ஒரு சின்ன டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிச்சனுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பெட்டு போடலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது 5 இன்ச்சஸ்க்கு வந்து பெட்டு போட்டிருக்காங்க இந்த கிச்சனில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது போடுறதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் தென் இது எதுக்காக போடுறாங்க அப்படிங்கும்போது, கிச்சன்லாம் மாப் பண்ணும்போது ஈவன் இன்டீரியர் என்ன மெட்டீரியல் பண்ணியிருந்தாலுமே, யூபிவிசி, அலுமினியம், ஒரு வுட்டில் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட், இது டேமேஜ் ஆயிருமா. அதனாலதான் வந்து இந்த மாதிரி பெட்டு கட்டி அதுக்கு மேல போடுறது. அண்ட் தென் ஹெவி திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா கூட இந்த பெட் இருக்கிறதுனால காங்கிரீட்டுக்கு மேல ஸ்ட்ராங்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை.
அதனால இது ஒரு பழைய பேட்டர்ன், பட் இருந்தாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெட் கட்டுறாங்க. நம்ம மெட்டீரியல் தண்ணிக்குமே எதுக்குமே அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம், நம்ம டோர்ஸ் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா பெட் போட்டுக்கலாம். 5 இன்ச்சுக்கும் போடலாம், 3 இன்ச்சுக்கும் போடலாம். போட்டு நீங்க அதுக்கு மேல இதே மாதிரி யூனிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேக் ஷீட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதன் கீழே கிச்சனில் பெட்டு போடுறதுக்கு உண்டான அது எதுக்கு போடுறாங்கிறதும் நான் இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஏதாவது இன்டீரியரில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்குமே ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம கம்பெனியில் சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பண்ணணும், அப்படி இன்டீரியர் பண்ணணும் லைக் தேடிட்டு இருக்காங்க, அவங்க இன்டீரியர் ஐடியா எல்லாம் இருக்காங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.